Statistics with Geetha. Today we are going to see the topic, that is problems with solution on the topic profit and loss. That is part 5. Exercise number 1. A buys a car at 20% discount of the price and sells it at 20% higher price. What is his percentage gain? Solution la parunga, let the price of the car be rupees 100 நம்ம assume பண்ணிக்கிறோம். அப்போ அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 minus 20, that is 80% of 100, which is rupees 80. ஏன்னா 80 divided by 100 into 100, that is rupees 80. Similarly, selling price equal to 20% higher price gain வச்சிருக்காங்க. அப்போ 120% of 100, that is 120 by 100 into 100, that is rupees 120. So selling price தான் cost price விட அதிகமாக இருக்கு. Therefore gain equal to selling price minus cost price, that is 120 minus 80, which is rupees 40. Therefore percentage gain equal to 40 by 80 into 100. Simplify பண்ணா 50%. அடுத்தது exercise number 2. X purchased a bicycle for rupees 6,810. He had paid a watt of rupees 13.5%. What is the list price of the bicycle? So solution la parunga, VAT வந்து 13.5%. That implies cost price including VAT தான் நமக்கு 6,810 கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு list price என்ன அப்படின்னு பார்த்தா, VAT வந்து 113.5க்கு 6,810. ஏன்னா 100க்கு தான் அந்த 13.5%ங்கிறது 100க்கு. அப்போ 100ஓட அந்த 13.5 கூட்டிக்கணும். அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு பர்ச்சேசிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னன்னா 6,810. அப்போ 100ஆக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு rupees 6,000. ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 6,000. Exercise number 3. Mr. X sold an article for rupees 6,800 and incurred a loss. Had he sold the article for rupees 7,850, his gain would have been equal to half the amount of loss that he incurred. At what price should he sell the article to have 20% profit? அதாவது எக்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கிளை இந்த 6,800 ரூபாய்க்கு விற்கும்போது அவருக்கு ஒரு லாஸ் வருது. ஆனால் அதையே ரூபாய் 7,850க்கு விற்கும்போது அவருக்கு ஒரு கெயின் வந்து இந்த லாஸில் ஹாஃப் த அமௌண்ட் லாஸ் இன்கர்டு கிடைக்கும். ஆனால் என்ன ப்ரைஸுக்கு அவர் விற்றா 20% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. We have to calculate. Solution பாருங்க, let the cost price of the article be rupees x, then loss equal to 6,800 minus x. Profit வந்து 7,850 minus x. Given data படி பார்த்தா இந்த profit is nothing but the loss, half of the loss incurred by selling the article at 6,800. அப்போ 7,850 minus x equal to 6,800 minus x whole divided by 2. அப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15,700 minus 2x equal to 6,800 minus x. That implies x is equal to x எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்க போகிறோம். minus 2x அங்கே போனால் plus x plus 2x ஆயிரும். அப்போ 2x minus x வந்து x. x equal to 15,700, இங்கே வரும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ minus 6,800, which is 8,900. இப்போ ப்ராஃபிட் வந்து 20%ஆக இருக்குன்னா என்ன செல்லிங் ப்ரைஸாக இருக்கும்னு அதில் கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100க்கு 120னா 8,900க்கு எவ்வளோ வரும்? தட் இஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது rupees 10,680. அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 4. The profit earned after selling an article for rupees 1,754 is the same as loss incurred after selling the article for rupees 1,492. What is the cost price of the article? இப்போ சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்கு, நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ஈவன் டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் இப்போ ப்ராஃபிட் ஏர்ன்டு பை செல்லிங் த ஆர்டிக்கிள் ஃபார் rupees 1,754. அப்போ 1,754 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் கெயின். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1,492. இது 1,492 வைக்கும்போது ஒரு லாஸ் வருது, அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ 1,754 minus x is equal to x minus 1,492. x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனால் 2x equal to 1,754, அந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1,492. ஸோ டோட்டல் வந்து 3,246. 2x வந்து 3,246னா x equal to 3,246 by 2, that is rupees 1,623. Therefore cost price equal to rupees 1,623. Exercise number 5. The profit earned by selling an article for rupees 832 is equal to the loss incurred when the same article is sold for rupees 448. What should be the sale price for making 50% profit?
Solution பாருங்க. Let the cost price be rupees x ன்னு வச்சுக்கிறோம். Given data படி பார்த்தா 832 minus x is equal to x minus 448. x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது 2x equal to 832 plus 448, that is 1280. Therefore x equal to 1280 by 2, that is rupees 640. And that implies our cost price equal to rupees 640. Required selling price for making 50% profit வந்து 150% of 640. அப்போ 150 by 100 into 640, இதை simplify பண்ணா rupees 960. அடுத்தது exercise number 6. The sale price of an article including the sales tax is rupees 1232. The rate of sales tax is 10%. If the shopkeeper has made a profit of 12%, then what is the cost price of the article? Solution பாருங்க. Let the cost price be rupees x ன்னு வச்சுக்கிறோம். Profit வந்து 12%. Rate of sales tax 10%. இப்போ நமக்கு சேல் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இன்க்ளூடிங் சேல்ஸ் டேக்ஸ் தான் 1232 கொடுத்துருக்காங்க. therefore நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா படி பார்த்தா இந்த if the shopkeeper has made a profit of 12%, then what is the cost price of the article சொல்றாங்க. நமக்கு காஸ்ட் செல்லிங் பிரைஸ் சேல் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இன்க்ளூடிங் சேல்ஸ் டேக்ஸ் தான் இது. காஸ்ட் பிரைஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 112x/100, அதாவது 12% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 100க்கு அப்போ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 112x + 10, அது வந்து நம்மளுடைய சேல்ஸ் டேக்ஸ் டிவைடட் பை 10,000. ஏன்னாக்கா 100 into 10 வந்து 10,000. அப்போ 100 into 100, சாரி, that is 10,000, which is equal to, ஏன்னா 112x/100, இது வந்து 10% வந்து சேல்ஸ் டேக்ஸ், அதுக்கு ஒரு டிவைடட் பை 100, அதனால 100 into 100 10,000 equal to 1232. அதுதான் நம்மளுடைய டேட்டா படி. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளை பண்ணால் 1120x plus 112x whole divided by 1000 equal to 1232. அதாவது 1232x, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த 10,000 அங்கே போயிடும். 1232x equal to 1232 into 1000. அப்போ x equal to 1232 into 1000 divided by 1232. சிம்பிளிஃபை பண்ணால் ₹1000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹1000 நமக்கு கிடைச்சது. அடுத்தது exercise number 7. The profit earned by selling an article for ₹9,000 is double the loss incurred when the same article is sold for ₹450. At what price should the article be sold to make 25% profit? Sorry, this is 900. ₹900. The profit earned by selling an article for ₹900 is double the loss incurred when the same article is sold for ₹450. At what price should the article be sold to make 25% profit? Solution. Let the cost price be ₹x. That implies given data padi 900 minus x equal to 2 times x minus 450. And 2 times the loss incurred by selling for this article at ₹450. அதனால இந்த மாதிரி வரும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஆகுது. 900 minus x equal to மல்டிப்ளை பண்ண 2x minus 900. That is x எல்லாம் ஒரு பக்கம் வச்சோம்னாக்கா 3x equal to 1800. That implies x equal to 1800 by 3, which is ₹600. ஸோ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹600 கிடைச்சிருச்சு. ரிக்வயர்ட் செல்லிங் ப்ரைஸ் ஃபார் மேக்கிங் 25% ப்ராஃபிட். அப்போ 125% ஆஃப் இந்த 600. ஸோ 125 by 100 into 600 சிம்பிளிஃபை பண்ணினோன்னா ₹750. அடுத்தது exercise number 8. Profit earned by selling an article for ₹1060 is 20% more than the loss incurred by selling the article for ₹950. At what price should the article be sold to earn 20% profit? நல்ல வேர்ட்ஸ் நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். சொல்யூஷன் பாருங்க. let the cost price be ₹x. ஏன்னா நமக்கு தெரியாது வச்சிருக்கோம். கொடுத்திருக்கிற டேட்டா படி 1060 minus x is nothing but 120% more than selling the article for 950. அப்போ 120 by 100 into x minus 950. இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆகும். 1000 இதை மல்டிப்ளை பண்ணா 10,600 minus 100x equal to 120x minus 120 into 950. therefore x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறோம். இங்க ஒரு 100x இருக்கு, இங்க 120x இருக்குது. அங்க போகும்போது 220x. இப்போ இதை வந்து இங்க மல்டிப்ளை பண்ணி இங்க கொண்டு வந்தா 2,20,000 வந்துடும். So x is equal to அப்போ 2,20,000 divided by 220. அப்போ simplify பண்ணா ₹1000. So இப்போ நம்ம காஸ்ட் பிரைஸ் 1000 கண்டுபிடிச்சிட்டோம். required selling price for making 20% profit வந்து
120% of 1000. That is 120 by 100 into 1000. Simplify panna 1200. அடுத்தது exercise number 9. When an article is sold for rupees 116, the profit percent is thrice as much as when it is sold for rupees 92. What is the cost price? Solution. Let the cost price be rupees x, then 116 minus x divided by x into 100 equal to 3 times thrice loss. அப்போ 3 times 92 minus x by x into 100. சிம்பிளிஃபை பண்ணும்போது 116 மைனஸ் எக்ஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்போ 116 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் 92 276 மைனஸ் 3x. தட் இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னாக்கா 2x ஆகிடும். ஏன்னா இங்கே மைனஸ் 3x இருக்குது, இது இங்கே வரும்போது ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் தட் இஸ் 2x ஈக்குவல் டு 276. இந்த 116 அதில் சேவ் பண்ணால் மைனஸ் 116. ஸோ 160. 2x equal to 160. Therefore, x equal to 160 by 2, which is rupees 80, which implies cost price equal to rupees 80. அடுத்தது exercise number 10. If the cost price of 15 books is equal to the selling price of 20 books, what is the loss percentage? Solution பாருங்க. Let the cost price be of each book வந்து நம்ம ₹1 வச்சிட்டோம்னா cost price of 20 books எவ்வளவு? rupees 20. Selling price of 20 books வந்து rupees 15. ஏன்னா 15 புக்கினுடைய விலை தான் அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 புக்ஸ். அப்போ 15 புக்ஸினுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 ரூபாயாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆஃப் 20 புக்ஸ் அந்த 15 ரூபாய்க்கு ஈக்குவல்னாங்க. ஸோ rupees 15. அப்போ லாஸ் ஈக்குவல் டு 20 புக்கு விற்றா என்ன விலையாகும்? 20 ரூபாய். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 புக்ஸ் 15 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம். அப்போ 20 மைனஸ் 15 rupees 5. லாஸ் வந்து 5 ரூபாய். Therefore, loss percentage வந்து காஸ்ட் ப்ரைஸ் 20 இருக்கும்போது லாஸ் வந்து 5. அப்போ 100 இருந்தால் என்ன வருங்கிறது தான் நமக்கு பர்சன்டேஜ். ஸோ 5 by 20 into 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 25%. ஸோ நம்ம வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்கு என்ன கேட்டிருக்குங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம்ஸு நம்ம போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னோட வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கீதாங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.